பிரியாத உறவுகள் அனைவருக்கும் இனிதான வணக்கம். நேற்றைய பொழுதைப் போல் இன்றைய பொழுதும் இனிதான பொழுதாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றைய என் சமையலறைக்கு செல்வோம். இன்று என்ன சமைக்க போகின்ற வாங்க பார்ப்போம். அதாவது இன்றைக்கும் எங்கள் நாட்டில் இலங்கை நாட்டில் வந்து எலவொழு ரொட்டி என்று சொல்லுவாங்க. சிங்களத்தில் எலவொழு ரொட்டி, அதாவது மரக்கறி ரொட்டி என்று சொல்லுவாங்க. அதில் பீஃப் இறைச்சி போட்டிருப்பாங்க, செம்மண்டீன் போட்டிருப்பாங்க, சாதாரணமான மீன் போட்டிருப்பாங்க, கோழி போட்டிருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று அந்த ரொட்டிக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நான் இன்றைக்கு வந்து டின் மீன் வச்சு அந்த எலவொழு ரொட்டி செய்து காட்ட போகிறேன். அதாவது மரக்கறி ரொட்டி என்று சொல்லுவோம். அதை எப்படி நான் என்னுடைய மெத்தடில் செய்து காட்ட போகிறேன் என்பது உங்களுக்கு காட்ட போகிறேன். அதற்கு அவசியமான பொருட்களை பார்த்துடுவோம். அடுத்து வந்து நாம் அந்த என்னென்ன பொருள் தேவைன்னு காட்டணும். இதில் வந்து 270 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதற்கு உப்பு சிறிதளவும், சீனி சிறிதளவும், தேங்காய் எண்ணெய் 3 கரண்டி போட்டு கிளஞ்சி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி தனியே. ஏன்னா இது வந்து ஒரு 20 அரை மணி தியாலத்துக்கு வச்சிருக்கணும். அதுக்காக நேரத்தோடு நான் அரை மணி தியாலத்துக்கு முதல் நான் இதை கிளஞ்சி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1, டின் மீன் 100 கிராம், 2 பூண்டு சிறிதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 4, உப்பு தேவைக்கேற்ப, சிறிதாக கட் பண்ணி வைத்த கருவேப்பிலை, மிளகு 1 கரண்டி, தக்காளி சோஸ் 1 கரண்டி. இப்போ இனி இவ்வளவு தான் இன்றைக்கு செய்ய போகிற மரக்கறி ரொட்டிக்கு தேவையான பொருட்கள். இது வந்து இஃப்தார் நேரத்தில் வந்து நோன்பு திறக்க நீங்கள் செய்து எடுக்கலாம். அதுக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் காட்டுறேன். கொஞ்சம் பொருட்களை தான் நான் காட்டியிருக்கேன். இவ்வளவு தான் இதுக்கு அவசியம். அடுத்தது வந்து நான் எப்படி செய்ய போகிறேன் என்பதை பார்ப்போம் வாங்க. முதலாவது என்ன செய்ய போகிறோம், கறி தயாரிக்கும் போது இந்த மாவு வந்து நேரத்தோடு நான் கிளஞ்சி வச்சேன். இந்த மாதிரி அளவில் இப்படி சிறிதாக இது செய்து இப்படி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இதுதான் கறியை வச்சு தட்டி எடுக்க போகிறோம். இப்படி எல்லாத்தையும் வடிவாக செய்து எடுத்துருவோம். வீட்டை செய்யும்போது பெருசு சின்னதாக தான் வரும். அந்த அளவுக்கு நாம் ஒரே மாதிரி எடுத்துக்கணும். இப்படி எடுத்து ஒன்றொன்றையும் வடிவாக எடுத்து வச்சுக்கணும். இதை தயார் செய்து வச்சு போட்டு அடுத்தது கறியை நாம் செய்து எடுப்போம். அப்போ லேசி நமக்கு இப்படி இந்த மாதிரி போலை பிடிச்சிக்கொள்ளுங்க. நாம் செய்யும்போது மாவு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நாம் குறைச்சி இன்னும் ஒன்றுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எடுத்து வடிவாக செய்து கொள்ளுவோம். ஒரே அளவான இந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே மாதிரி செய்து வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் அடுப்பு ஒன்று செய்து போட்டு இந்த பேனில் வைப்போம். இது சூடானதும் எண்ணெய் விட்டு அடுத்து என்ன செய்யணும் மட்டும் காட்டுற வெயிட் பண்ணுறோம். இப்போ வந்து பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ நாம் எண்ணெய் விடுவோம். இந்த அளவில் எண்ணெய் விட்டுருவோம். அடுத்து நாம் என்ன செய்கிறோம், கட் பண்ணி வைத்த இது வெள்ளை பூண்டு வந்து 2 சிறிதாக கட் பண்ணி வைத்து அதை நான் இங்கே போடுவோம். இன்றைக்கு வந்து கருவேப்பட்டை ஏலக்காய் இதுக்கு ஒன்றுமே சேர்க்க போகிறோம் இல்லை, வளமையாக சேர்த்துருக்கு. இன்றைக்கு இது வந்து இப்படி தான் செய்யணும். விரும்பி தான் நீங்கள் போடலாம். அடுத்தது வந்து நாம் பச்சை மிளகாயை போட்டுருவோம். பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெடிப்பமான மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இதே நல்லா இதாக்கிடுவோம். இலங்கையில் இருக்கிறவங்க விரும்பி இது வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் எப்படியும் நோம்புக்கெல்லாம் இதை அடிக்கடி வேங்குவோம் நாங்கள். அதை நான் உங்களுக்கு எப்படி என்னுடைய மெத்தடில் செய்து காட்டுறதுன்றதை பாருங்கள். அடுத்தது இப்படியே வரும்போது நாம் இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். ஆனால் உண்டு எல்லாமே நல்லா அவிய விடக்கூடாது. அதாவது சொட்டாக எல்லாமே இயற்கையான நிறத்தோடையே இருக்கணும். அப்போ தான் இந்த ரொட்டின்ற ருசி வந்து தூக்கலாக இருக்கும். அடுத்தது வந்து சிறிதாக கட் பண்ணி வைத்த கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த எப்படி வெங்காயம் வந்து சொட்டாக இருக்கேன் பாருங்கள். பொன்னிறமாக வர விடாதீங்க. எதையுமே லைட்டாக அதிகமான சூட்டில் வச்சு மறுக அடுப்பை வந்து குறைச்சி வைக்கிறோங்க. அடுத்த வந்து இந்த டைமில் நாம் உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து போட்டு நாம் மறுக பார்க்கணும் உப்பு எப்படி இருக்கேன்னு பார்க்கணும். சரியாக இருக்காது. அடுத்தது வந்து நாம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த அளவு சேர்த்து போட்டு மறுக மீனை போட்டு அதுக்கு பிறகு கிளறணும். இதையும் சேர்த்துருங்க. அடுத்தது வந்து இந்த சோஸை வந்து நாம் இதுக்கு ஊற்றிடுவோம். சோஸ் கணக்க போடாதீங்க, லைட்டாக இனிக்கிறதுக்காக போடுவோம். அந்த ரொட்டி வந்து லைட்டாக இனிக்கிற தன்மை இருக்கும்.
அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நாம் இந்த டைமில் இந்த சொட்டா செய்து வச்சு இந்த மீனை வந்து இதுக்கு எடுத்துருவோம். வெளிநாடுகளில் வந்து டின்னில் அடைக்கப்பட்ட மீன் தூணான்னு சொல்லுவாங்க. இங்கே இலங்கையில் வந்து செம்மண் என்று சொல்லுவோம், செம்மண் டின் என்று சொல்லுவோம். இந்த டின் மீன் வந்து நல்ல ருசி கூடியது. இப்போ நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு சொட்டாக்கி செய்து கொள்ளணும். இப்போ ஒரு மரங்க இந்த மிளகுத்தூளை சேர்த்துருவோம். காரமாக உரைப்பாக இருக்கும், நல்ல வாய்க்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். ஆனால் அந்த எல்சர் உள்ள ஆக்கள் கூடுதலாக உரைப்பு சேர்க்காதீங்க. ஏன்னா நோன்பு காலத்தில் கன நேரம் பட்டினியாக கிடந்து போட்டு நோன்பு நோட்டு இதை வந்து சாப்பிட்டா நெஞ்சுக்கு நோகும், வருத்தம் ஏற்படும். ஆகையால் அவங்க நோயாளிகள் வீட்டில் இருந்தால் நம்ம அளவாக உரைப்பு சேர்த்துக்கொள்வோம். அப்போ சரியாக இருக்காது. இப்போ உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கி நான் மிளகு கூடுதலாக போட்டுட்டேன். ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி விட்டு உரைப்பு சாப்பிட்றதுக்கு ஆக்கள் எப்படி சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு மாற்றிக்கணும். இப்போ அடுப்பை வந்து ஓப் செய்து போட்டுருவோம். இப்போ இனி இதை அப்படியே வச்சு போட்டு சூடு தனியும் வரைக்கும் இருப்போம். அதுக்கு பிறகு ஒரு ஏனத்துக்கு பவுலுக்கு மாற்றி போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் இதை லைட்டாக சூடு தணிஞ்சிட்டு இப்போ இதுக்கு எடுத்து வைப்போம் அந்த பவுலுக்கு. இப்போ இனி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுத்து வச்சு அந்த போல்ஸ் எடுத்து வச்சோம்னா அதை எடுத்து இதில் தட்ட போகிறோம். நம்மளோட வீட்டை வந்து அவ்வளோ பெரிய வசதி இல்லை, சாமான் வைக்கிற அளவுக்கு வீட்டை இருக்கிற நம்ம வளமையாக பாவிக்கிற ட்ரேலேயே நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். கடையில் வந்து சாதாரணமாக இந்த அளவில் இருக்கும் அந்த ரொட்டி. இது வந்து நீளம் இந்த அளவுலையும் அகலம் இந்த அளவுலையும் இருக்கும். இப்போ நாம் வந்து அதே மாதிரி செய்ய போகிறதில்ல, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்னதாக க்யூட்டாக செய்து எடுப்போம். இப்படி வடிவாக எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப பெருசாக தேவையில்லை, வடிவாக இந்த மாதிரி வட்டத்தில் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த கனமாக இருக்கக்கூடாது, மா வந்து மெல்லிசாக இருக்கணும். மெல்லிசாக இருக்கணும்னா நீங்கள் அந்த ரொட்டி அந்த உருட்டுவாங்க அந்த பலகையால் செய்து எடுத்தால் உங்களுக்கு சரியாக வரும். நான் கையால் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இந்த அளவு நாம் செய்து போட்டோம். இப்போ நாம் என்ன செய்யணும், இந்த கறியை வளத்தை வச்சிடணும். அதாவது இந்த ஓரத்தில் வைக்கக்கூடாது, ஒரு 2 இன்ச்சு இடைவெளி வச்சு நாம் வந்து இப்படி கறியை வச்சிடணும். இந்த அளவுக்கு கறியை இப்படி வச்சிடணும். முடிஞ்சால் நீங்கள் இந்த கையால் இப்படி பிடிச்சி இப்படி வைங்க, அப்போ அது சரியாக இருக்கும். இப்போ இந்த துண்டு எடுத்து நாம் இப்படியே நாம் இப்படி வச்சுருவோம். இப்படி வடிவாக பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி இதை நல்லா முன்னுக்கு இன்னும் நல்லா புஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த துண்டு எடுத்து இப்படி வடிவாக மூடிடுங்க. இப்படி இருக்கணும். இதையும் எடுத்து இப்படி வடிவாக செய்திடுங்க. குட்டி குட்டியாக தான் வரும். நம்ம வந்து வீட்டை தானே செய்கிறோம், ஹோட்டலில் செய்கிறவங்களுக்கு தான் அது பெருசாக இருக்கும். நாம் இதை இப்படியே எடுத்து இப்படி மூட போகிறோம். மூடி இந்த துண்டு எடுத்து இதுக்குள்ளே நல்லா இழுத்து ஒட்டி போட்டுருவோம். இவ்வளோதான் வேலை. இப்படி நாம் ஒன்றொன்றையும் செய்து எடுக்க போகிறோம். சுடும்போது வடிவாக செவ்வகம் வடிவில் நாம் செய்து எடுக்கணும். பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. இப்போ நாம் அடுப்பு ஒன்று செய்து அடுப்பில் வைப்போம். இதை அடுத்தது ஒன்று செய்து எடுத்து வச்சிருக்கோம் அங்கால. அதை மாதிரியே இதையும் செய்யுங்க. இங்கே ஒன்றும் யோசிக்கக்கூடாது பெருசாக வருது சின்னதாக வருதுன்னு. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் வீட்டை தான் செய்ய போகிறோம். நாம் ஒன்றும் பெரிய ஹோட்டலில் போயிட்டு செய்து காட்ட போகிறதில்ல. ஒரே அளவில் நாம் செய்து எடுக்க அவசியம் இல்லை. நமக்கு இஷ்டம் போல் நாம் செய்து எடுப்போம். இந்த ரொட்டி கொஞ்சம் பெருசாக வரும். ஏன்னாடா பெரிய போலாக எடுத்துட்டோம் நாம். இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாக வரும். இது எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அல்லவா ஆனால் நல்ல காரமாக இது இருக்க போகுது. இது எடுத்து மூடிடுங்க. மெல்லிசாக தட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாம் வந்து உள்ளுக்கு வந்து மா அவியிற தன்மை அதிகமாக இருக்கும். நாம் கனமாக வச்சோம்னா சாப்பிடும்போது மா அப்படியே சாப்பிட்டு கேளாது. இந்த வடிவாக இப்படி மூடிடுங்க. இந்த மாதிரி இதையும் எடுத்து இப்படி வடிவாக இதை எடுத்து மூடிடணும். இப்போ அடுப்பை ஒன்று செய்து ஃபேனை வச்சிருக்கோம். அது சூடாகட்டும். இங்கே பாருங்கள் எப்படி செய்திருக்கேன்ட்டு, இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாம் வந்து
சுட்டு எடுக்கிற வேலை மட்டும்தான் நம்மளோட வேலை இருக்குது. இப்போ சொட்டு எண்ணெய் விட்டுருவோம். டிஷ்யூவால் லைட்டாக எண்ணெயை பூசி விட்டுருவோம். பூசி போட்டு இதுக்கு பிறகு நாம் உருண்டையாக இதில் போட போகிறோம். இப்படி இருக்கும் போது பாருங்கள், இது நல்லா சூடாகட்டும். இப்போ கத்தி கொண்டு வருது. நாம் வடிவாக இதை மற்ற பக்கம் திருப்புவோம். பார்த்துங்க எப்படி இருக்கேன்னு. இந்த மாதிரி வரணும். வரும்போது செவ்வகம் வடிவில் 4 பக்கமும் நாம் லைட்டாக சுட்டெடுக்கணும். 2 பக்கம் முதல் போட்டுருவோம். பாருங்கள் இப்படி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு நாளைக்கு இதே ரொட்டியை நான் சிக்கன் போட்டு செய்து காட்டுவேன். செய்து தாராண்டு சொல்லையில் அவங்க சாப்பிட இல்லாது இந்த மாதிரி வடிவாக செய்து எடுக்கணும். நீங்கள் மாவை கிளையும் போது ஏலியாக கிளஞ்சி வச்சுருங்க. கிளஞ்சி வச்சு இது நல்லா சொத்து தன்மையாக வரணும். இழுக்கெடுக்க அப்படியே ரப்பர் மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இதாக கிடைக்கும். இப்போ நான் இப்படி பிடிச்சி கொள்ளணும். ஒரு பக்கம் இப்படி வைக்கணும். இப்படி வச்சு அதை சுட்டு வரும்போது மற்ற பக்கம் கிரியை விடணும். இப்படி ரொட்டி இந்த மாதிரி நீட்டாக அரிக்கணும். நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். 4 பக்கமும் வடிவாக சுட்டு வரணும். இப்போ நான் ஒன்றா இதை எடுத்துருவோம். இதை எடுத்து வச்சுருவோம். அடுத்தது இதையும் எடுத்து வச்சிடுவோம். அடுத்து இன்னொன்றையும் வைக்க போகிறோம். இன்னொன்றையும் போட்டுருவோம். இதையும் இப்படி வச்சிடுவோம். அதையும் சுட்டு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்படி 4 பக்கமும் சுட்டெடுங்க. உங்களுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வடிவானா காட்டுறேன். இந்த மாதிரி பிடிச்சி கொள்ளுங்க. இப்படி விழாமல் பிடிச்சி நம்ம கையால் தான் இதை சரியாக செய்து எடுக்கணும். இந்த மாதிரி சுட்டு வரணும். நீங்கள் வீட்டை சமைக்கும்போது மீன் கொஞ்சம் கூடுதலாக வேங்கினீங்கன்னா அந்த மீனை இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சு போட்டு அதை இந்த மாதிரி செய்து எடுக்கலாம். நம்மளுடைய வேலை இப்போ ஃபினிஷ் ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. எல்லோல் ரொட்டி இதை மாதிரி நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கள். எப்படின்னு இத்தார் நேரத்தை அலங்கரிக்கிறதுக்கு, நம்ம மனசு மயிறு நிரம்புறதுக்கு, பசியோடு இருக்கிற வயிறுக்கு வாய்க்கு சுவையை தரக்கூடிய ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு செய்து காட்டினேன். எங்கள் நாட்டில் எல்லோல் ரொட்டின்னு சொல்கிறது. இது இன்றைக்கு மரக்கறி ரொட்டி சூப்பராக செய்து காட்டிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். விரும்பினா செய்து பாருங்கள். இனி நாளைய தினம் நல்ல ஒரு உணவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளலாம். அஸ்லானியா. அஸ்ஸலாமு அலைக்கும்.